தலைமைக்கு வணக்கம். 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மோடியை காவலாளியா போட்டு வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மதுரை மாநகர மக்களே, இன்று இந்தியா முழுவதும் இயக்குனர்கள், கலைஞர்கள் ஏன் மோடி வரக்கூடாது என்று பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள். ஆல் இண்டியா ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் ஃபெடரேஷன் ஒரு பிரகடனமே போட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக இன்று இங்கே கலைஞர்கள் கூடியிருக்கிறார்கள், இயக்குநர்கள் கூடியிருக்கிறார்கள். ரெண்டு விஷயம்தான். போன முறை வளர்ச்சின்னு வந்திருக்காரு, இந்த முறை தேசத்தின் பாதுகாப்புன்னு வந்திருக்காரு. தேசம்னா அவருக்கு வந்து பார்டர், தேசம்னா அவருக்கு மண்ணு, நமக்கு தேசம் என்றால் மக்கள். இந்த மக்களை பாதுகாக்கின்றவர்கள் தான் மார்க்சிஸ்டுகள். வளர்ச்சியின் போது சொன்னது ஒரே நாளில் 8 மணிக்கு 500 ரூபாவும் 1000 ரூபாவும் முடிஞ்சிச்சுன்னாரு. வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பாடுபட்டணும். நம்ம காசு, உழைச்ச காசு எடுக்க முடிஞ்சதா? அடுத்த நாள் 2000 ரூபாய் எடுக்கலான்னாங்க. அதை வாங்குறதுக்கு போய் பட்ட பாடு தெரியுமா? மறந்துட்டோமா? இவ்வளவுதான் எடுக்கலாம், 20,000 ரூபாய் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போட்ட 5 லட்சம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்காக வச்சிருந்த காசு எடுக்க முடிஞ்சதா? இந்த தேசத்தில் எத்தனை மக்கள் தற்கொலை உண்டு மாண்டார்கள். பிச்சை எடுத்த நான் உட்பட ஒரு வாரம் 200 ரூபாய் நோட்டு இருந்தது, 2 100 ரூபாய் நோட்டு. அதை வச்சுட்டு அங்கிருந்து நான் ஒரு ஷூட்டிங்க்கு போக வேண்டியது தஞ்சாவூருக்கு. சாப்பாட்டுக்கா எங்கே போனாலும் 3500 ரூபாய் இருந்தது என்கிட்ட. வாங்க மாட்டேன்றான். கார் டாக்ஸி வராது, பஸ்ஸில் பயணம் செய்து போனேன். இது எல்லாருக்கும் இருக்கும். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, மறப்பது நமக்கு இயல்பு. ஃப்ளாஷ் நியூஸ் காலமாயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டே இருக்கிறோம். மறந்துடுச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க பாதுகாப்புன்னு சொல்கிறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாரு. பாதுகாப்பு தெரிஞ்சவர் தான் 44 ராணுவ வீரரை விட்டாரு. எப்படி விட்டாரு தெரியும்ல? இந்த மேடையில் வரவேற்பு சொல்லும்போது தேர்தல் ஆணையத்துக்கு வரவேற்பு சொல்லாமல் விட்டாங்க. அவங்க தான் ஆட்சி செஞ்சுன்னு இருக்காங்க. இன்னைக்கு கவனிக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் எதுவும் பொய் பேசலை. ரஃபேல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஏதோ அன்றைக்கி புத்தகம் வெளியிட்டு இருந்தால் ஒரு 10 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஒரு 1000 பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து பூந்ததுனால 1,00,000 பேருக்கு ஒரே ஒரு செகண்டில் போயிடுச்சு. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. இந்த பிரச்சாரத்துக்கு உதவி பண்ண தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. இந்த தேசம் ஒரு பாசிச சர்வாதிகாரத்தினுடைய கைப்பிடியில் வருவதற்கு 100 ஆண்டுகள் முயற்சி செய்தனர். அது RSS, பஜ்ரங் தள், ஜன்சங், இங்கே இருக்கிற இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. 100 ஆண்டு கனவு வந்திருக்கு அவங்களுக்கு. வெறும் பகைமை, துவேஷம், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு. 90% மக்கள் இன்னைக்கு ஜனநாயகம் கிடையாது. மறந்துடாதீங்க. இந்த பாதுகாப்பெல்லாம் காவல்காரர் என்ன செய்வார்னு டிமானிட்டேஷன்ல என்ன சொன்னார் அவர்? 3 சொன்னார். கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், கள்ளப்பணம் சேர்த்து, அதுக்கப்புறம் தீவிரவாதம் ஒழிப்போம்னார். 3மே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. செத்தது நம்ம. 3மே நடக்கல. இப்போ வந்திருக்காரு பாதுகாப்புன்னு. ஒரு பாதுகாப்பு அவரால் கிடைக்காது. அவரை பாதுகாக்கிறது அன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பார்ப்பன பனியாக்களை மட்டும் பாதுகாக்கிறார்கள். ஆகவே நிரவ் மோடியும் லலித் மோடியும் அவர் ஃப்ளைட்லேயே கூட்டு போய் வெளிநாட்டில் விட்டு வந்தார் என்பதுதான் நிதர்சனம். 10,000 கோடி 20,000 கோடி அடிச்சுட்டு போகிறோம்னா அவரே கூட்டு போய் வெளிநாட்டில் விட்டு வந்துடுவார். அவர் எப்படி பாதுகாப்பார் தேசத்தை? மறக்கலாமா? முதல் ஆன்டி இண்டியன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் நேரம் கருதி. நம்மெல்லாம் ஆன்டி இண்டியன் தான் தெரியல.
இந்தியாவில் தேசம் என்பதே பார்ப்பனர்களால் கற்பனை செய்யப்பட்டு பார்ப்பனர்களுக்கு தரகர்களாக இருந்தால்தான் பிழைக்க முடியும் என கருதும் பார்ப்பனர் அல்லாத படித்தவர்களால் ஆதரிக்கப்பட்டு வஞ்சகம் சூழ்ச்சி தந்திரத்தால் பாமர மக்களை ஏமாற்றி படைக்க பயன்படுத்துகிற அபாயகரமான அர்த்தமற்ற வார்த்தையாகும் தேசபக்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த தேசம் இங்கு 90% மக்களின் உண்மையான வெறுப்புகளையோ அரசியலையோ பிரதிபலிப்பது கிடையாது. காலங்காலமாய் இருக்கும் மேல்சாதி கீழ்சாதி கொடுமை, ஆண் பெண் சமத்துவமின்மை, பணக்காரன் ஏழை, பண்ணை விவசாய கொடுமைகள், மதவரி கொடுமைகள் என ஆராய்ந்து அஸ்திவாரத்திலிருந்து கலைந்து எறியும்படியான கிளர்ச்சியும் வெற்றியும் புரட்சியும் உண்மையில் ஏதாவது நடந்தால் பயனுள்ளதாக இருக்குமே தவிர ஒன்றும் நடக்காதுன்னு சொன்ன ஆன்டி இண்டியன் யார் தெரியுங்களா? தந்தை பெரியார். இவங்களுடைய வேலையே சொல்லுவார், திரைக்கு பின் இருந்து சதித்திட்டம் தீட்டுவது, இளைஞர்களை மூளை செலவை செய்வது, கொலை செய்ய தூண்டுவது, குற்றம் தெரிய வந்தால் தப்பிக்க நடிப்பது, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மன்னிப்பு கோருவது அல்லது முன்தேதியிட்டு வெளியேற்றுவது. சர்வார்காரை பற்றி அப்பவே சொன்னது இது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்வார்கள் இருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் எதிரும் புதிருமான இரண்டு கருத்துக்கள் மனதில் இருப்பதும் அவை இரண்டையும் ஏற்றுக்கொள்வதுமான ஆற்றல் தான் இரட்டை சிந்தனை. இச்செயல்பாடு உண்மையை சிதைப்பது மட்டுமின்றி அறிவை அழித்து விடுகிறது, முடிவில்லாமல் தொடர்கிறது. பொய் எப்போதுமே உண்மையை தாண்டி ஒரு பாய்ச்சல் பாய்ந்து விடுகிறது. அவர்தான் மோடி. அவர் கூட இருக்கிற இங்கே அதிமுக கூட்டணி. ஒரே ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிட்டு போயிடுறேன். தமிழ் சார்ந்த மண்ணுலகம் இது. தமிழ் நல்லா தெரிஞ்சாதான் மற்ற மொழிகள் நம்ம கற்றுக்க முடியும். தமிழே தெரியாதவங்க இங்கே இருக்காங்க. ஒருத்தன் முட்டாள் மோடி இந்தியாவை ஆண்டுன்னு இருக்கலாம், பைத்தியக்காரனுங்க தமிழ்நாட்டை ஆண்டுனுங்கிறானுங்க. இது ரெண்டுத்தையும் ஒழிச்சாலே நம்ம நிம்மதியாகிடுவோம். ஒரே ஒரு உதாரணம், அம்மா இருக்கும்போது எல்லாம் அம்மா தான் நானுங்க. இறந்த பிறகு அந்த ஆன்மா இருக்குதுன்ட்டானுங்க. உயிரோடு தாங்கிறாங்கோ, இங்கே தான் இருக்கிறாங்கோ, இதோ இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தானுங்க. இப்போ அப்பான்றானுங்க ஒருத்தரை. திடீர்னு ஒரு அப்பா வந்திருக்காரு. உண்மையிலே ஜெயலலிதா இருந்தா காலில் இருக்கிற செருப்பை கட்டி அடிச்சிருக்குமா அடிச்சுக்காடா. அம்மான்னா ஒரு அர்த்தம், அப்பான்னா ஒரு அர்த்தம் இல்லை தமிழ்ல. முட்டாள்களை இவனுங்களை வச்சுட்டு நம்ம இவனுங்க தான் ஆட்சியில் இருக்கானுங்க. இது ரெண்டுத்தையும் ஒழிச்சாலே இந்தியா உருப்படும், நிம்மதியா இருக்கும். ஆகவே நமது வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு அறிவால் சுத்தியர் நட்சத்திரத்தில் முதலிட்டு அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னு சொன்னாங்க. ஏன்னா சென்னையில் வரும்போது நான் நிறைய இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மதுரையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு, எதுக்கு போனீங்கன்னாரு. இல்லை, நாங்கள் போக வேண்டிய கடமை இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க, அதனோட பகுதியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மறந்துடாதீங்க, முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் நீக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நாம சொன்னது கோ பேக் மோடி. இப்ப நான் சொல்றேன், நோ மோர் மோடி, நோ மோர் மோடி. நன்றி, வணக்கம். மேடைக்கு வந்து நான் சு வெங்கடேசன் தோழரை ஆதரித்து பேசுறதுல எந்த ஆச்சரியமே கிடையாது. தோழர் சொன்ன மாதிரி என்னை வளர்த்தது பொது உடைமை இயக்கம். இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பதற்கு காரணம் பொது உடைமை இயக்கம். டைஃபிலையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திலையும் கலை இலக்கிய பெருமன்றத்திலும் உருவாக்கப்பட்டவன் நான். அதனால இந்த மேடையில் வந்து சூவே தோழருக்கு நான் ஓட்டு கேட்கறதுங்கிறது ஒரு நன்றி கடன். அது வந்து தனிப்பட்ட முறையிலையும் நன்றி கடன், அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு பட்டிருக்கிற நன்றி கடன். தோழர்களே, இப்போ இந்த தொகுதிக்கு வந்து சூவே தோழர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வந்து உண்மையிலேயே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். பல தொகுதிகளில் இவெல்லாம் வேட்பாளரா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பெயர்களுக்கு மத்தியில் இவர் நம்ம வேட்பாளர் அப்படின்னு பெருமிதப்படக்கூடிய ஒரு மனிதராக சூவே தோழர் வந்து இங்கே இருக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொழிற்சங்கத்தில், இலக்கிய பணிகளில், அரசியல் மேடைகளில், கள போராட்டங்களில் தனது வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு பெரும் போராளி சூவே தோழர். காவல் கோட்டம் மாதிரி
வேல்பாதிரி மாதிரியான மிக அற்புதமான படைப்புகளை தமிழுக்கு கொடையாக வழங்கியவர். கீழடி விஷயத்தை வந்து இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்ன ஒரு தமிழன். ஏன்னா தமிழன்னா அதுதான். புத்தப்புறம் சுவர் பிரச்சனையில் தொடங்கி ஏராளமான பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று இந்த மக்களுக்காக இரத்தமும் சதையுமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மானுடன். ஸோ அவருக்கு ஓட்டு போடலைன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு. சுவேவுக்கு எதிராக விழுகக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு தான். அப்புறம் வந்து மதுரைக்கு வந்து தோழர் தான் சரி. இதற்கு முன்பு இந்த மதுரை மண் வந்து சாதாரண மண் கிடையாது. இந்த மண் பொதுவுடைமை இயக்கத்தை ஊட்டி வளர்த்தெடுத்த மண். பி ராமமூர்த்தி என்ற மகத்தான தோழரை அரசியலில் உருவாக்கி அனுப்பிய மண். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதாவுக்கு உறக்க குரல் கொடுத்த முதன்மையான குரல் பி ராமமூர்த்தியோட குரல் தான். அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குரல் தான். KP ஜானகி அம்மாள் என்ற மகத்தான தோழரை இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை உருவாக்கிய அந்த மகத்தான தோழரை அவைக்கு அனுப்பிய இந்த மண். மோகன் தோழர், நன்மாறன் தோழர் போன்ற பெரும் தோழர்களை உருவாக்கிய இந்த மண் நிச்சயமாக சுவே தோழரின் குரலை டெல்லியில் ஒலிக்கவிடும். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த வரிசையில் அடுத்து சுவே தோழரின் குரல் தலைநகரத்தில் நம்முடைய குரலாக ஒலிக்கும். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. எனக்கு வந்து மோடி மேல இருக்கக்கூடிய உச்சபட்சமான கோபம் என்னன்னா, ஏழை எளியவர்களுக்காகவே கட்டியமைக்கப்பட்ட இயக்கம் வந்து இந்த பொதுவுடைமை இயக்கம். ஆனா எங்க எல்லா மேடையிலையும் ஒரு ஏழைத்தாயின் மகனை நம்மளை திட்டி திட்டி பேச வச்சுட்டாரே இந்த ஆளு அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய கோபம். ஏழைத்தாயின் மகன், இந்த ஏழைத்தாயின் மகன் ஒவ்வொரு முறையும் அரசியல் என்ற விளக்கை தேய்க்கும் போதெல்லாம் அதானி என்ற பூதமும், அம்பானி என்ற பூதமும், அமித்ஷா என்ற பூதமும் கிளம்பி வந்து இந்த மக்களை முழுங்கிட்டு இருக்கு. நான் சமீபத்தில் டெல்லி போயிருந்தப்போ சமணம் மாஸ்மி தோழரை சந்திச்சேன், டீஸ்டா தோழரை சந்திச்சேன். வெறும் பத்திரிகையாளர் சப்னா மாஸ்மி சப்தரஸ்மியின் தங்கை ஹல்லா போல் என்ற வீதி நாடகத்தை டெல்லியில் அப்போது இருந்த அரசியல் பொறுக்கிகளுக்கு எதிரான ஹல்லா போல் என்ற நாடகத்தை வீதியில் நடத்தும் போது பாதி நாடகத்தில் அடித்து கொல்லப்பட்ட பெரும் தோழன் போராட்டக்காரன் சப்தரஸ்மியின் தங்கை சமணமாஸ்மி இன்று அவருடைய வழியில் பத்திரிகையாளராக சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய, இந்த மோடி அரசை எதிர்த்து வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர். அவரை சந்திச்சப்போ இந்த வழக்குகள் தொடர்ந்து வந்து இந்த ஊடகங்கள்ல மோடிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே இருக்குங்களே, உங்களுக்கு கௌரி லங்கேஷ் மாதிரி ஆயிடுங்கிற பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நிச்சயமாக அந்த அச்சம் எங்களை போன்ற எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். திரும்பவும் இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் படுகொலை செய்யப்படுவோம் அப்படின்னாரு. இது வந்து சப்தரஸ்மியின் குரல் மட்டும் அல்ல. திரும்பவும் மோடியின் ஆட்சி வந்தால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கருத்துரிமை என்பது முற்றிலுமாக நசிக்கப்படும். இன்னும் பல கொலைகள் அரங்கேறும். அந்த கொலைகளில் நம்முடைய உயிரும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தோழர்களே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அச்சம் இருளை போல பரவி இருக்கிறது, கண்கூடாக பரவி இருக்கிறது. தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது, மிக மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது. இந்த EPS OPS என்ற இரண்டு அடிமைகளின் கைகளில் மிக மோசமான ஒரு இடத்தை நமது தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து முகிலன் என்ற ஒரு போராளி காணாமல் போய் இத்தனை நாள் கழிச்சு ஒரு மாதத்திற்கு பிறகு காவல்துறை நோட்டீஸ் ஒட்டுது, காணவில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ். முகிலன் காணவில்லைங்கிறதா நமக்கு 30 நாளைக்கு முன்னாடியே தெரியுமேடா. 30 நாளைக்கு பிறகு வந்து நோட்டீஸ் ஒட்டி இத்தனை கட்டம் போட்ட சட்டம் போட்டிருந்தாரு, இவர் இந்த நேரத்தில் இங்கே போனார் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை கொடுக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு காவல்துறையும் ஒரு அரசும் மிக மோசமாக நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு சாதிய ரீதியில் மதவாத ரீதியில் நம்மை பிரித்து கொண்டு பெரும் ஒரு போர் சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக பொதுவுடைமை இயக்கத்தை தவிர ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ் நிச்சயமாக கிடையாது. அதன் பிரதிநிதியாக இந்த மண்ணில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய சுவே தோழருக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும்
அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டும். அது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நம்முடைய முதல் கடமையாக நான் நினைக்கிறேன். நம்முடைய ஒவ்வொரு ஓட்டையும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் சு வெங்கடேசன் தோழருக்கு அளித்து மதுரையை மீட்போம், தமிழகத்தை மீட்போம், இந்தியாவை மீட்போம், ஜனநாயகத்தை மீட்போம். லால் சலாம்.